Yeah, guys. So welcome. ஸோ எப்பவும் போல தான் நம்மளோட பொசிஷன் அப்டேட் தான். பட் அது மட்டும் இல்லாமல் எங்களோட கம்யூனிட்டியில் ஒரு டெசிஷன் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அது என்ன அப்படின்னா இனிமேல் எவ்ரி மந்த் எவ்ரி மந்த் ஒரு டேட் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த டேட்டில் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஸோ எதுக்கு அப்படின்னா நான் ட்ரெயின் பண்ணுறேன், நான் மென்டாராக இருக்கேன், நான் கைட் பண்ணுறேன், அதெல்லாம் ஓகே. ஆனால் நான் கரெக்டாக ஒரு உண்மையை ஒன்று சொல்லுவேன். ஓகே. ஸோ எப்போவுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா, அதில் வர ரிட்டர்ன் எதுலேயே வராது. ஓகே. நீங்க ட்ரேட் பண்ணாலுமே இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் ஒரு ஸ்டாக்ல எல்லா பாயிண்ட்ஸையும் பிடிக்க முடியும். ஸோ நீங்க என்னதான் விரட்டி விரட்டி ட்ரேட் பண்ணாலும் பட் அவ்வளோ பாயிண்ட்ஸ் சேஸ் பண்ண முடியாது இல்லைங்களா? ஆனா இன்வெஸ்டிங்ல பண்ண முடியும். ஓகே. தென் இன்னொரு பாயிண்ட், ட்ரேட் பண்றது இஸ் அப் டு யூ. இது உங்களோட விருப்பம். ஓகே. நான் கைட் பண்றேன், நான் சொல்லித்தரேன், நான் எல்லாம் பண்றோம். ஆனா பண்றதும் பண்ண வேணாதும் உங்களோட விருப்பம் தான். ஓகேங்களா? ட்ரேட் பண்றதும் பண்ண வேணாம். அது நான் கண்டிப்பா நீங்க பண்ணி ஆகணும்னு சொல்ல மாட்டேன். ஆனா இன்வெஸ்ட் நீங்க பண்ணியே ஆகணும். ஓகே. ஏன்னா ₹100 இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே. இன்வெஸ்ட் பண்றதுக்கு ₹100 போதுமே. ₹100 தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ அதனால இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும் எவ்ரி மந்த். எங்கெங்கேயோ பணத்த போடுறோம். இஎம்ஐ கட்டுறோம்ல மறக்காம. ஸோ அது மறக்காம பண்ற மாரி ஒவ்வொரு மந்த்தும் மறக்காம நம்மளோட இன்வெஸ்டிங் பண்ணிடணும். ஓகேங்களா? ஒரு மந்த். இது என்னோட கம்பெனி நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியிருக்கேன். நான் ஸ்டார்ட்டிங்லேருந்தே சொல்லிட்டு தான் இருந்தேன். பட் யாரும் பண்ற மாரி தெரியல. ஸோ ஓகே. ஸோ பண்ண வைக்கணும் அப்படின்றக்காண்டி தான் இந்த ஒரு டெசிஷன் எடுத்துட்டோம். ஒவ்வொரு மந்த்தும் நாங்க இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருவோம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன கம்பெனிஸ்லாம் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். பட் ஏன் செலக்ட் பண்ணேன் அப்படின்ற ரீசன்லாம் நெறைய இருக்கு. ஸோ அத நம்ம இன்னொரு வீடியோவா போடலாம். ஓகேங்களா? ஸோ இதில பார்த்தீங்கன்னா, அஃபோர்டபுளா தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ ஐஓசி இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், டாடா ஸ்டீல் பாருங்க நான் சொன்ன மாரி ரூ. 154 ரூ. 123 இது கூட இல்லாம நீங்க இருக்க மாட்டீங்க கண்டிப்பா. தென் அதே மாரி கோல் இந்தியா, ஸோ ஐடிசி, HCL டெக். ஸோ இப்ப இந்த 5 ஸ்டாக் செலக்ட் பண்ணதுக்கான ரீசன் என்ன? ஓகே. ஒரே ஒரு ரீசன், முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, இங்க தான் டிவிடெண்ட் அதிகமா தராங்க. ஓகே. நீங்க இன்வெஸ்ட் பண்றது ஓகே. பட் நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது, அந்த இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக் ஒரு டைமுக்கு அப்புறம் குரோ ஆகும். ஓகேங்களா? நாளைக்கெல்லாம் ஆயிடாது. ஒரு குரோ ஆகும் டைமுக்கு அப்புறம். அப்படி குரோ ஆகும்போது, உங்களுக்கு அந்த ஸ்டாக்கோட ப்ராஃபிட் இல்லாம, அடிஷனலா ஒண்ணு வேணும் இல்லையா? அதுக்காக தான் டிவிடெண்ட் தர்றாங்க. ஸோ எல்லா கம்பெனிலயும் சொல்ல முடியாது. சில கம்பெனிஸ்ல ஓகேங்களா? ஸோ பெர் இயர்க்கு இத்தன டைம் அப்படின்ற மாரி டிவிடெண்ட் குடுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது, இந்த கம்பெனிஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 3%லேருந்து 7% வரைக்கும் டிவிடெண்ட் இருக்கு. ஓகே. இந்த 5 கம்பெனிலயுமே 3-7% அப்படின்றப்போ நல்ல ஒரு டிவிடெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ இத விட பெருசா எங்கேயும் இல்ல. ஓகே. நான் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். நான் எடுத்து பார்த்தேன். ஸோ வேற யாருக்காவது ஸ்டாக்ன்னு தெரியும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் யூஸ் பண்ணிக்கிறோம் நம்மளோட கம்யூனிட்டிக்கு. பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து பார்த்ததுல எக்ஸ்டிலாம் பார்த்துட்டேன். பார்க்குறப்போ இந்த 5 ஸ்டாக் தான் எனக்கு ரொம்ப அதிகமா இருந்தது. ஓகே. அதிலேயும் முக்கியமா ஐடிசி, ஆ ஐஓசி, கோல் இந்தியா. ஓகேங்களா? இது 3மே 5லேருந்து 7% வரைக்கும். ஓகே. 5% 7% டிவிடெண்ட் தராங்க. ஸோ அதனால நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ நாங்க இன்வெஸ்ட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எவ்ரி மந்த் எங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுவோம். ஓகேங்களா? நீங்க ரூ. 1000 பண்ணலாம், ரூ. 2000 பண்ணலாம், ரூ. 10,000 பண்ணலாம். உங்களால எவ்வளோ முடியுமோ அத நீங்க பண்ணலாம். பட் எவ்ரி மந்த் கன்சிஸ்டன்ட்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. ஓகே. ரைட். தென் அதுக்கப்புறம் எப்பயும் போல நம்மளோட பொசிஷன் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, ஸோ ஒரு 3000 ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. ஆப்ஷன் செல்லிங்ல. நான் எடுத்தது ஒரு லாட் தான். ஓகேங்களா? இதுல எவ்வளோ பாயிண்ட்ஸ் புடிச்சோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 160 பாயிண்ட்ஸ். ஓகே. 3 நாள் ஹோல்டிங்ல இருந்து. ஸோ 3 நாள்ல ஒரு 160 பாயிண்ட்ஸ் இதில கேட்ச் பண்ணியாச்சு. ஸோ ஆக மொத்தம் ஒரு 3400 ப்ராஃபிட் இன்னைக்கு புக் பண்ணியாச்சு. ஓகேங்களா? தென் இதே மாரி நான் கன்டினியூஸா அப்டேட் குடுக்கணும்னு தான் இது பண்றது. பட் அதுக்கான டைம் கரெக்ட்டா இது ஆக மாட்டேங்குது. ஓகே. இந்த வீக் ஃபுல்லா நான் ஃப்ரீயா இருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதனால கன்டினியூஸா நம்ம 2 வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். பட் இதே மாரி நமக்கு டைம் கிடைக்க மாட்டுது. ஓகேங்களா? ஸோ ஏகப்பட்ட இந்த எங்களோட கம்யூனிட்டி மீட்டே நெறைய இருக்கு. ஸோ அது வீக்லி கண்டக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அவங்க கேட்கிற டவுட்ஸு. ஸோ இப்படியே ஹெக்டிக் ஆயிருது. ஷெட்யூல்ட் ஆயிருது. ஸோ அதனால எனக்கு டைம் கிடைக்கல. பட் நான் கிடைக்கும்போது நான் அப்டேட் பண்றேன். தென் இப்போ இந்த வீடியோ போனது இந்த பொசிஷனுக்காக மட்டும் இல்லாம, இந்த ஒரு அப்டேட் தான். ஓகேங்களா? நீங்க வேணா கூட இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற யாரா இருந்தாலும் சரி, நீங்க வேணா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ நாங்க ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி தான் எடுத்துட்டு ஓகேங்களா? தென் இதுக்கான இன்னொரு வீடியோ நான் போடுறேன். ஓகே. எங்களோட கம்யூனிட்டிக்காக நான் ஏன் கிரியேட் பண்ணேன்? எதுக்காக நம்ம அத பண்றோம்? ஓகேங்களா? இந்த ஸ்டாக்க ஏன் சூஸ் பண்ணோம்? அப்படின்றதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் பிளான் இருக்கு எங்ககிட்ட. அந்த 5 இயர்ஸ்க்காக அத நாங்க பண்ணியிருக்கோம். தென் அதையும் நம்ம அப்டேட் பண்றோம். ஓகேங்களா? ரைட். தென் நான் இப்பவும் சொல்றது தான். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத பண்ண முடியும். பணம்ன்றது எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்க முடியும். இவ்வளோதான் இல்ல, எவ்வளோனாலும் நீங்க நீங்க தான் அந்த டிஜிட் முடிவு பண்ணணும். அது 7 டிஜிட்டா, 10 டிஜிட்டா, 15 டிஜிட்டான்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். எவ்வளோ டிஜிட் சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? தென் நம்ம நினைக்கிறது இன்னைக்கு நடக்குமானா அது தெரியல. ஆனா ஒரு நாள் நடக்கும். நீங்க நினைக்கிறது மட்டும் தான் நடக்கும். ரைட். ஸோ ட்ரேடிங்ன்றது எங்களுக்கான ஒரு டூல். ஓகே. ஸோ நான் இது ஒரு பெஸ்ட்டான சைடு இன்கம்மா நான் நினைச்சேன். ஓகே. இதெல்லாம் நான் பண்ணணும். இப்படிலாம் நான் ட்ரெயின் பண்ணணும்னு ஒரு காலத்துல நினைச்சேன். இப்போ அது நடக்குது. ஓகே. இந்த மாரி சிஸ்டம் கிரியேட் பண்ணணும். ப்ராப்பரா கைட் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த மாரி கொண்டு போணும் வேற லெவல்ல அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ அதான் இப்ப நடக்குது. ரைட். ஸோ இதே மாரி நீங்க நினைக்கிறது நடக்கும். ஓகே. இது ஒரு பெஸ்ட்டான சைடு இன்கம்.
ஸோ நீங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் எங்களோட கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணோம்னா இந்த தாராளமாக ஜாயின் பண்ணலாம். கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம் டீட்டெயில் என்ன பண்ணுறது. ரைட். ஸோ உங்கள் மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு மேலே. ஓகேங்களா? ஸோ உங்கள் மேலே பண்ணுற பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ரைட். ஸோ ப்ராப்பரான கைடு இருக்காங்க, ப்ராப்பரான கம்யூனிட்டி இருக்குது. ஓகே, நம்ம க்ரோ ஆகும் தெரிஞ்சோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். நோ இஷ்யூ. ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஸோ இன்னொரு வீடியோவில் வேறு ஏதாவது முக்கியமான டாபிக் அதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.